வணக்கங்க. என் பேர் தட்சிணாமூர்த்தி. ஓகே. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பெரியூர் வில்லேஜில் உள்ள நல்லூர்காடு. ப்ராடக்ட் எப்போ உங்களுக்கு தெரியும்? என்னோட தம்பி தான் அவர் சதீஷ். அவர் வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட்டை நான் ஏற்கனவே கடந்த ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாலே பயன்படுத்தியிருக்கேன். ஓகே. ஒன்ஸ் வந்து பீன்ஸுக்கெல்லாம் நான் வந்து பயன்படுத்திட்டு பக்கா ரிசல்ட்டு. கொஞ்சம் காஸ்ட்டு வைஸாக நான் அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு சரி இனி வந்து கெமிக்கல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஆர்கானிக் மாதிரி போயிட்டோம்னா கொஞ்சம் ஃபீல்டு நல்லா இருக்குன்னு மண்ணை கெடுக்காமல் இருக்கலாம், நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ தம்பிகிட்ட கலந்து வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்குவேன். ஏன்னா அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த சவு தோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நட்டுட்டு வெயில் காலத்தில் நட்டு நிறைய காய் பழுவாயிடுச்சு, திருப்பி நட்டேன். சரி. ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்தது. அப்புறம் என்கிட்ட ஏற்கனவே பீன்ஸ்க்கு அடிச்சுட்டு வச்சுருந்த ஸ்டிம்ரிச்சும் பயோ 99 இருந்துச்சு. அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் படி டேங்க்குக்கு இவ்வளோன்ற மாதிரி அதை பண்ணினேன். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய இது ஒரு பெரிய மாயஜாலம் மாதிரி ரொம்ப ஒரு அற்புதம். இல்லை நார்மலாக சும்மா இது பண்ணப்பையோ இந்த மாதிரி தேனி வரலாம். நீங்கள் வந்து நம்ம படிச்சிருக்கோம்ல மகரந்த சேர்க்கைக்கு வந்து தேனி கண்டிப்பாக முக்கியம்னு, அதனுடைய இதை நான் கண் கூட பார்க்குறேன். தேன்பூச்சி நிறைய சுற்றுது இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி தேன்பூச்சியை நீங்கள் உள்ளே பார்த்ததில்ல, ரேராக இருக்கும். இவ்வளோ கூட்டமாலாம் பார்த்ததில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த இதுலேயும் உட்காருது. எங்களுக்குள்ளே வருங்க 4-5 இருக்கு. பரவாயில்ல. அடிச்சு உடனே நான் ஃபோன் பண்ணிட்டேன். அடிச்சு 2வது நாளே எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு நீ வந்து ரெக்கமெண்ட் பண்ண நான் எங்கே வேணாலும் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு அதுவே போதும், ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு. இல்லை நல்ல விஷயத்தை ப்ரொமோட் பண்ண கட்டாயம். ஏன்னா இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா மண் ஆரோக்கியமாகுதுங்கன்னா விளையக்கூடிய பொருள் தரமாக ஆரோக்கியமான கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த வட்டம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் டைட்டு. 2வது இந்த காயில் மாறிடுச்சு பாரு. இது பழைய காய் அடுத்து வரதெல்லாம் பாரு. அப்படி இங்கே வாங்க, இங்கே எத்தனை ஸ்டேஜ் காய் இருக்கு பாருங்க. சவுண்டு அதான் தேன்பூச்சியோட சவுண்டுங்க. சவுண்டு இங்கே அதிகமாக இருக்குது. சவுண்டு தனியாக இருக்குது. அதாவது தேனியை வந்து நம்ம கெமிக்கல் அடித்து செத்து போயிடுறது. ஆமாம். இப்போ இதை வந்து வரவழைக்கிறோம். ஆமாம். என்ன சொல்கிற? ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம பீன்ஸுக்கு பயன்படுத்துறது ஓரளவுக்கு மண் வளமாயிருச்சு. அதுக்கப்புறம் இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது தன்மை அப்படியே கெடாமல் வச்சுருக்கிறோம். அதுதான் காரணம். இப்போ ஒன்றும் இல்லை சார்.